மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. May I come in? Yes, come in. மீனா, நீ தான் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கியா? ஏன் ஆளே ஒரு மாதிரி மாறிட்ட? என்னை எதுவும் கேட்காத கார்த்தி. எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். நானும் என் குழந்தையும் 3 வேளை சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். உன் புருஷன் என்ன பண்ணுறான்? அவரு என்னை விட்டுட்டு வேற பொண்ணு கூட ஓடி போயிட்டாரு. ப்ளீஸ், நீங்க மேனேஜரா இருக்கேன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். எனக்கு இந்த வேலை வேணும். நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ என்னை பழி வாங்கிடாத. இந்த வேலை கிடைக்கும்னு ரொம்ப நம்பி வந்திருக்கேன். கைவிட்டுடாத கார்த்தி, ப்ளீஸ். இதே மாதிரி உங்ககிட்ட கெஞ்சிட்டு நான் வந்து நிற்கும்போது நீ என்ன சொன்னன்றது ஞாபகம் இருக்கா? கார்த்திக், நம்ம பிரிஞ்சிடலாம். எங்க வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டாங்க. என்ன மீனா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு இப்படி வந்து சொன்னா? அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற? நீயும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த கேவலமான குப்பல்ற வேலையை போய் பார்த்துட்டு இருக்க. ஏய், எல்லாம் நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் தான். உங்களுக்கு தான் என் குடும்ப கஷ்டத்தை பற்றி நல்லாவே தெரியும்ல. அதுக்குன்னு தெருவோ குப்பல்ற வேலை தான் பாப்பியா? ஏன் பேருக்கு பின்னாடி சொல்லிக்கிற மாதிரி கௌரவமான வேலைலாம் பார்க்க மாட்டீங்களோ? உலகத்துல எவ்வளவோ வேலை இருந்தோ எதுக்கு இந்த கேவலமான குப்பல்ற வேலையை பார்த்துட்டு இருக்க? இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் தப்பான வேலை கிடையாது. நம்ம செய்யற வேலைக்கு உண்மையா இருக்குமா, நம்ம செஞ்ச வேலையை யாரும் குறை சொல்லாத அளவுக்கு நம்ம செய்யணும், அவ்வளவுதான். புரியுதா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. என்னால குப்பல்றவனை லவ்வும் பண்ண முடியாது, கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. போதுமா? ஏய் மீனா மீனா மீனா, இங்க பாரு, நமக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பேசி தீர்த்து போடல. அதே மாதிரி இந்த பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் ஒரு முடிவெடுத்து தான் வந்திருக்கேன். ஏய் சரி, நான் இனி இந்த வேலை செய்ய மாட்டேன். நான் வேற ஏதாச்சும் வேலைக்கு போய்க்கிறேன். போதுமா? நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் குப்பல்றது உனக்கு பிரச்சனையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு வேற ஏதோ விஷயம் தான் இருக்கு. மரியாதையா உண்மையை சொல்லுடி. ஆமாண்டா, அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்லா பணக்காரனா இருக்கான். ஐடில மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். இப்படி ஒரு மாப்பிள்ள வந்தா யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2-3 தெருவுல குப்பை அள்ளி கஷ்டப்படுறதை விட அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2-3 வீட்டுக்கு சொந்தக்காரியா இருந்துருவேன். போதுமா? என்ன மறந்துரு. அப்ப நம்ம லவ், உன் லவ் தூக்கி குப்பையில போடு. இனிமே லைஃப்ல வந்துடாத. போடி போ, அப்படியே போயிரு. என் மூஞ்சில முடிச்சிடாத. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் நம்ம வாழ்க்கையிலேருந்து சில மனுஷங்க போயிட்டாங்கன்னா திரும்ப வரவே மாட்டாங்க. புரியுதா? சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். வெளியே என்னோட பிஏ இருப்பாரு, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிக்க. நெக்ஸ்ட் வீக்ல ஜாப்ல ஜாயின் பண்ணிக்க. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். எங்க போற? இங்கே பக்கத்தில் தான்மா. அதுதான் நானும் கேட்கறேன், எங்க போற? பக்கத்தில் ஒரு முக்கியமான கிளைண்ட் இருக்காரு, அவரோட மீட் பண்ணிட்டு வரலான்னு போகிறேன். ஓ, கேப் போட்டு தான் கிளைண்ட் பார்க்க போவீங்களோ? வெயில் அடிக்கலமா, அதனால தான். ஏன்டா இப்படி பச்சையா போய் சொல்ற? உன் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாட தானே போற? நீ காலையில போன்ல பேசினதை கேட்டுட்டேன். நீ அதெல்லாம் ஒண்ணும் போக வேணாம். இன்னைக்கு சண்டேடி. அதுதான் நானும் சொல்றேன், இன்னைக்கு சண்டே, ஏன் கூடவே இரு. பசங்களோட கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுடி. ஏன்டா இப்படி கேவலமா போய் சொல்ற? வாரம் இதுதானே பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு ஒரு சண்டே ஏன் கூட இருந்தா என்ன? இப்போ கூட அவங்க தாண்டி கால் பண்றாங்க. ப்ளீஸ் ஃபோன் எடுத்தா கொன்னுடுவேன். நான் வரலாம், அவங்க தவிச்சு போயிடுவாங்கடி. ஆமா, இவர் பெரிய தோனி.
என் கேம்லாம் நீ பார்த்ததே இல்லை, அதான் இப்படி பேசிட்டு இருக்க. எப்படியோ பால் பொறுக்கி போட தானே போற. ஏன்டி எல்லா பொண்டாட்டிங்களும் இப்படி இருக்கீங்க? கல்யாணம் ஆன உடனே புருஷனை கைக்குள்ள போட்டுக்க பாக்குறீங்க. ஏண்டா உன்னை இங்க கூட இருக்க சொன்னது ஒரு குத்தமா? நீ ஒண்ணு என் கூட எல்லாம் இருக்க வேணாம், உன் ஃப்ரெண்ட்ஸே கட்டிக்கிட்டாரு. ஆனா ஒண்ணுடா, எந்த சுச்சுவேஷன்லயும் பொண்டாட்டி நான் தான் வருவேன். இப்பவே முடிவு பண்ணிக்கோ, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா இல்ல நான் வேணுமாங்கிறது. ஏய், கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொன்னது ஒரு குத்தமாடி, இப்படி பேசுற? ஏய் சாரா 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 ப்ளீஸ் சாரா, இந்த ஒரு வாட்டி என்ன விடு. நீ நெக்ஸ்ட் சண்டேல இருந்து பாரு, நான் உன் கூட மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீ எவ்வளவு டிராமா பண்ணாலும் அனுப்ப மாட்டேன்னா அனுப்ப மாட்டேன். சரி, டிவில ஐபிஎல் மேட்ச் பார்க்க விடுறேன்னு சொல்லு, அப்ப நான் வீட்டுல இருக்கேன். முடியாது முடியாது முடியாது. என்னடி உன்னோட பெரிய பிரச்சனையா போச்சு? கிரிக்கெட் விளையாட விட மாட்டானா, வீட்டுல பார்க்க விட மாட்டானா? எனக்குலாம் வீட்டுல இருந்து செம்ம போர் அடிக்குது. ஓ சாருக்கு ஒரு நாள் வீட்டுல இருக்கிறதுக்கு போர் அடிக்குதா? நான் வாழ்க்கை ஃபுல்லா இங்கதானே இருக்கேன். சரி ஓகே, இப்போ என்ன உனக்கு போர் அடிக்க கூடாது அவ்வளவுதானே? நீ வேணா கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வா, நம்ம 2 பேரும் சிக்கன் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங்கா ஒரு மூவிக்கு போலாம், ஓகேவா? வாயை திறந்து சொல்லு, ஓகேவா? டன்னு. சரி போ, மேல காசு இருக்கு, எடுத்துட்டு போய் சிக்கன் வாங்கிட்டு வா. சரி. ஹலோ ஹலோ சார், இது வாசப்படி, மேலதான் காசு இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க போங்க. எடுத்துறான் சார். சார் உங்க ஃபுட் டெலிவரி. பரவாயில்லையே, கரெக்டான நேரத்துக்கு ஃபுட் டெலிவரி பண்ணிட்டேன். நீ ஃபோன் பண்ணியே, அது உன் பர்சனல் நம்பரா? சார் ஆர்டர் மட்டும் வாங்கிட்டு காசு கொடுங்க சார், நான் போகணும். எவ்வளோ ஆச்சு? 120 ஆச்சு சார். சார் என்கிட்ட சேஞ்ச் இல்லைங்களே. அது ஏன் பிரச்சனை இல்லை, ஃபுட் டெலிவரி பண்ண வந்து நீ தான் சேஞ்ச் வச்சிருக்கணும். சார் நீங்க தானே சார் ஃபுட் ஆர்டர் பண்ணீங்க, அப்ப நீங்க தானே சேஞ்ச் வச்சிருக்கணும். ஏய், என்ன யாருன்னு நினச்சேன்? இந்த ஏரியா கவுன்சிலரோட பையன். நான் நினச்சேன்னா எங்கள் வீட்டில் திருட வந்தேன்னு இருக்க மொத்த கேஷையும் உம்மளை போட்டு உன்னை உள்ள தெளிவேன், உனக்கு ஃபியூச்சரே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். சார் இப்போ எதுக்கு சார் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படி தாண்டி பேசுவேன். ஏதோ பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கேன்னு நம்பர் கேட்டா என்ன இன்சல்ட் பண்ற? தினமும் வீடு விடா 10க்கும் 5க்கும் பிச்சை எடுக்கிற நாய் நீ. உனக்கே இவ்வளவு திமிருந்தா இந்த ஏரியா கவுன்சிலரோட பையன் எனக்கு எவ்வளவு இருக்கும்? சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம நான் உங்ககிட்ட இப்படி பேசிட்டேன். வேணும்னா நான் உங்க காலில் கூட சிச்சி, இந்த மாதிரி ஏழைங்க நிழல் கூட ஏமாறப்படக்கூடாது. சார் கரெக்டான பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் கொடுத்துருங்க சார், நான் போயிடுறேன் சார். என்னென்ன பேச்செல்லாம் பேசுனேன், நீ பேசின பேச்சுக்கலாம் உன்னை சும்மா விட முடியாது. நீ வந்து எங்கள் வீட்டு பாத்ரூம் கழுவிட்டு போ. சார் என்ன சார், கல்லூரியா இல்லை இருக்க கேஸ்லாம் மேலே போட்டா? சரணா, அந்த டெலிவரி பண்ண வந்த பொண்ணுங்கடா. அவளா உள்ளதான் பாத்ரூம் கழுவிட்டு இருக்கா. ஏமா, முதல்ல உங்ககிட்ட இருக்கிற கேமராவை எடுத்து ஆஃப் பண்ணு. இங்க நடந்துட்டு இருக்கிறத ஆன்லைன்ல தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்கு. கேமராவா? வீடு வீடா டெலிவரி பண்ண போறேன், எனக்கு ஒரு சேஃப்டியா இருக்கட்டும் தான் இந்த கேமரா வச்சிருக்கேன். ஆனா அதுல நீங்க இப்படி ட்ரெண்டிங் ஆவீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. தங்கச்சி அண்ணா மன்னிச்சிரமா, தெரியாம விளையாட்டுக்கு பண்ணிட்டேன். சீ, கேவலமா இல்ல? உனக்கு கூட பிறந்த ஒரு அக்கா தங்கச்சி இருந்தா இப்படிதான் விளையாட்டுக்கு பண்ணுவியா? ஏய் நீ பாரு, உனக்கு 5 லட்ச ரூபா தரேன், இப்போ நடந்ததெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லிட்டு கேமரா கொடுத்துட்டு போயிரு. முடியாது. உங்களை மாதிரி பணக்காரங்களாம் எங்களை மாதிரி ஏழைங்க கிட்ட உங்க பணக்கார திமிரை காட்டக்கூடாது, புரியுதா? என்ன நடந்தாலும் சரி, நான் அந்த வீடியோவை கொடுக்க மாட்டேன். சீ தல. நீ பண்ண காரியத்தினால நம்ம குடும்பம் மான மரியாதையா போகுதுடா. பிரசாந்த், என் கேபினுக்கு வாங்க. மேம். எஸ், கம் இன். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். பிரசாந்த், நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கின இடத்துல கூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்க போறது கிடையாது. நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டோம். நமக்கு ஒரு புது டீலர் கிடைச்சிருக்காங்க. இனிமே நம்ம டீல் எல்லாமே அவங்க கூட தான் இருக்க போகுது. நான் இந்த டீலரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க, ஓகேவா? ஓகே மேம், நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். 1 minute.
இந்த டிடி எடுத்துட்டு போங்க. இதுல ஒரு 1 lakh இருக்கு, ஓகேவா? இதை எடுத்துட்டு போயிட்டு இதுல எவ்வளவு கூட்ஸ் வாங்க முடியுங்கிறத பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஓகே மேம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அர்ஜுன் உள்ள வர சொல்லுங்க. மேம். எஸ், கம் இன். அர்ஜுன், இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு இருந்த இடத்துல இனி நம்ம கூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு புது டீலர் கிடைச்சிருக்காங்க. இனிமே நம்ம டீல்ஸ் எல்லாமே அவங்க கூட மட்டும்தான் இருக்கும். ஆப்வியஸ்லி நீங்க தான் இந்த கம்பெனியோட சீனியர். ஸோ நான் உங்ககிட்ட ஒரு 1 lakh ஒர்க் டிடி கொடுக்குறேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணிடுறேன். அந்த இடத்துக்கு போயிட்டு கூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க அண்ட் வாங்கிட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஓகே மேடம். என்னங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே மேம், நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. மேம். எஸ், கம் இன். மேம், நம்ம கூட்ஸ் எல்லாம் குடோனில் வச்சாச்சு மேம். மொத்த ப்ராடக்டோட பட்ஜெட் வந்துட்டு 85,000 மேம். பேலன்ஸ் 15,000 இருக்கு மேம். ஓகே, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் போயிட்டு அர்ஜுனை வர சொல்லுங்க கொஞ்சம். ஓகே மேம். மேடம், கூட்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம குடோனுக்கு அனுப்பிச்சாச்சு மேடம். ஸோ டோட்டல் பில் வந்து 1,10,000 மேடம். எக்ஸ்ட்ரா 10,000 ஆயிருக்கு மேடம். ஓ, 10,000 எக்ஸ்ட்ரா இருக்கா? சரி, ஓகே, 1 minute. பிரசாந்த், கொஞ்சம் என் கேபின்குள்ளே வாங்களேன். எஸ், ப்ளீஸ் சிட். இன்னைக்கு தான் இந்த ஆஃபீஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் தானே சேல்ஸ் டீமோட ஹெட். உங்களுக்கு தானே இந்த பட்ஜெட்டிங் பற்றிலாம் தெரியும், கரெக்டா? எஸ் மேம், ஆப்வியஸ்லி. ஓகே தென் அர்ஜுன், யூ ஆர் ஃபயர்டு. மேடம், நான் என்ன மேடம் தப்பு பண்ணேன்? என்னையா ஃபயர் பண்ணுறீங்க? ஓ, அப்படியா? எப்போ அர்ஜுன் மேனேஜர் கிட்டே போய் சொல்ல கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் போய் பேரம் பேசுனீங்களா ஒரு ஆஃபீஸர். அந்த ஆஃபீஸர் வேறு யாரும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு தான். இந்த இன்சிடென்ட்னால எனக்கு உங்கள் மேலே இருந்த மொத்த ட்ரஸ்ட்டும் போயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லைல்ல? இது மட்டும் கிடையாது, இந்த ஆஃபீஸில் இன்னும் நிறைய இஷ்யூஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அப்போவே ஒரு டவுட் இருந்தது தான். எப்படியோ செக் பண்ணணும்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த விஷயத்த பண்ணி பார்த்தேன். மாட்டிக்கிட்டீங்க. மேம், சாரி மேம். ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஒரு கம்பெனி அதுல வேலை செய்யற லேபர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் மேல வச்சிருக்க நம்பிக்கைனால தான் ரன்னே ஆகுது. உங்களை மாதிரி சீனியரா இருந்துட்டு எப்படி நீங்க இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? நீங்க இப்படி பண்றதுனால தான் நம்ம கம்பெனி மேலே வர முடியல. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. கெட் லாஸ்ட். பிரசாந்த், யூ டன் அ குட் ஜாப். உங்களை மாதிரி எம்ப்ளாயி இருக்கனால தான் இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குது. அண்ட் நீங்கள் தான் வந்து கம்மியான பட்ஜெட்டில் இந்த கூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. மேம், நான் என் டியூட்டி தான் செஞ்சேன். இப்போல்லாம் உண்மையான ஒர்க்கர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருக்கு. கம்பெனிங்கிறது வெறும் ஷேர்ஸால டெவலப் ஆகிற விஷயமே கிடையாது. கம்பெனிங்கிறது முழுக்க முழுக்க நியாயமா நேர்மையா இருக்க ஒர்க்கர்ஸால டெவலப் ஆகிற ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு சேலரி 80,000. என்ன மேம் சொல்றீங்க? ஆமாம், இது உங்கள் ஹானஸ்ட்காக நான் கொடுக்கறது. அண்ட் உங்களை மாதிரி ஹானஸ்டாக இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு கண்டிப்பாக இது கிடைக்கணும். உங்களால தான் நம்ம கம்பெனி சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனியாக வளரப்போகுது. ஸோ ஜஸ்ட் கீப் இட் அப். தேங்க்யூ மேம். சார், சார். டேய், என்ன சார் சார்? இப்போ தானே பொறுக்க வந்த, அதான் வெளில வச்சிருக்கோம், எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? சார், வேலை செஞ்சு ரொம்ப தாகமாக இருக்குது சார். குடிக்க தண்ணி இருந்தால் கொடுங்க சார். வாட்டர் பாட்டில் வச்சிருக்கியா? வாட்டர் பாட்டிலாம் இல்லை சார். வாட்டர் பாட்டிலாக தானே என்கிட்டலாம் தண்ணி கிடைக்காது. இப்போ வேற யாராச்சும் வீட்டில் கேளு, அவங்க தருவாங்க. சார், ரொம்ப தாகமாக இருக்குது சார். ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுங்க சார். இது என் வீட்டு கிளாஸில் நீ தண்ணி குடிக்கிறியா? நீ அந்த டம்ளரை யூஸ் பண்ணிவிட்டு அதை நாளைக்கு நாங்கள் யூஸ் பண்ணால் அழுக்கான மூஞ்சி தான்டா ஞாபகத்துக்கு வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள்லாம் கேட்டுக்குள்ளே வர்றதே பிடிக்காம தாண்டா குப்பையே வெளில வச்சுருக்கோம். சார், நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தானே. மனுஷனா? யார் நீங்களா? 6 அறிவு இருக்கிற மனுஷன் எவனாச்சும் ரோட்டில் குப்பையை பொறுக்கிட்டு அடுத்து அவன் சாப்பிட்டு போட்டு எச்சிலெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பானா? டேய், நீ எல்லாம் மனுஷனே இல்லைடா. அதனால தான் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. என்னடா விட்டு ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற? வாயை கிழிச்சிருவேன் பாத்துக்கோ.
இப்போ எதுக்கு அவர் அடிச்ச? அவர் தண்ணி தரமாட்டேன்னு தான் சொன்னார். நான் தான் நின்று கேட்டுகிட்டே இருக்கேன். தப்பு எந்த தான். ஓ, இவன் தண்ணி தரமாட்டேன்னு வேற சொல்லுவானா? டேய் போடா, உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வாடா, இல்ல வீட்டு புகுந்து அடிப்பேன். நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? அவன் சொல்றதெல்லாம் உண்மை தானே. அறிவுக்கு எவனாச்சும் இந்த வேலையை பார்ப்பானா? இங்க பாரு பிரசாந்த், உன்னை மதிக்காதவங்கள நீ மதிக்கணும்னு எந்த விதமான அவசியமுமே கிடையாது. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த வேலையும் தப்பு கிடையாது. இந்த வேலை செய்யறவங்களா வசதி, இந்த வேலை செய்யறவங்களா கேவலமானவங்கன்னு சொன்னா அப்படி சொல்றவங்க தான் கேவலமானவங்க, புரிஞ்சுக்கோ. தம்பி இந்தாப்பா தண்ணி. அவர் காலில் மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு இவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? நான் எப்படி பார்த்தா இவன் தான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவர் அடிச்சல, அவர் அடிச்சு தப்பு தானே. அப்ப அவர் காலில் மன்னிப்பு கேளு. இல்லை நான் அந்த தண்ணியை வாங்கி குடிக்கவே மாட்டேன். வேணாங்க, நான் தாங்க தப்பு பண்ணேன். நான் தான் உங்க காலில் இருக்கணும். இருக்கட்டும் விடுங்க. நீங்க எப்போ உங்க தப்பை உணர்ந்தீங்களோ அதுவே எங்களுக்கு போதும். என்னை மன்னிச்சிருங்க. நான் இனி யாரையும் ஏற்றத்தாழ்வோட தாழ்த்தி பேச மாட்டேங்க. என் தப்பை நான் உணர்ந்துட்டேன். சரிங்க. என்னை மன்னிச்சிருங்க. அண்ணா உங்க ட்ரெஸ்னா? என் ஒய்ஃபோட ப்ளூ கலர் சாரி மிஸ் ஆகுதேம்மா. இல்ல, நான் என்கிட்ட கொடுக்கலையே. நீங்க வேணா வீட்டுல தேடி பாருங்கண்ணா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உன்கிட்ட தான் கொடுத்தேன். கடையில் ஏதாச்சும் இருக்கான்னு பாரு. சரி, ஓகேண்ணா. அக்கா, சபரி சார்ட்ட ட்ரெஸ் கொடுத்துட்டியா? ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டேன்டா. ஆனா சபரி சார் ஒய்ஃபோட ப்ளூ சாரி ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. நீயே ஒரு மாதிரி இருக்க. உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? அக்கா, அன்னைக்கு நம்ம அம்மாவோட டெத் சர்டிஃபிகேட் வாங்க போயிருந்தல்ல? ஆமா. அப்போ நம்ம கடைக்கு முன்னாடி 2 பசங்க வேகமாக வண்டி ஓட்டு கிட் பண்ணி கீழே வந்துட்டாங்கக்கா. அவங்களுக்கு நல்லா அடிபட்டுருச்சு. அவங்கள காப்பாற்ற போயிருந்தேன். அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டாங்கக்கா. நான் திருப்பி கடைக்கே வந்தேன். பார்க்கும்போது சாரி கருகிடுச்சுக்கா. கருகிடுச்சா? ஆமாக்கா. சபரி சாரோட ஒய்ஃப் சாரியா? ஆமாக்கா. என்கிட்ட நீ ஏன் சொல்லல? நீ சொன்னா திட்டு வந்தாங்கக்கா, உன்கிட்ட சொல்லலை. இப்ப அந்த சாரி எங்க? தூக்கி போட்டேன். தூக்கி போட்டியா? ஆமாக்கா. ஓ, ஏய், இப்ப சபரி சார் கிட்ட நான் என்னடா சொல்லுவேன்? அவருக்குன்னு தெரியவா போகுது. நீ சாரி கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட வேண்டியதான். என்ன பொய் சொல்ல சொல்றியா? ஆமாக்கா. என்னால பொய்லாம் சொல்ல முடியாது. நான் சபரி சார்ட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்க தான் போறேன். நீ வீட்டுக்கு போ. சரிங்கக்கா. அண்ணா, உங்களோட ப்ளூ சாரி நான் கடையில தேடி பார்த்தேன். அது கிடைக்கலண்ணா. கிடைக்காது. கிடைக்காதுண்ணா? இல்லைண்ணா, அந்த சாரி அயன் பண்ணும்போது தெரியாம கருகிடுச்சுண்ணா. அந்த சாரியோட அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேண்ணா. அந்த சாரி ஒரு 3000 ரூபா வருமா? 3000 ரூபாவா? என்கிட்ட இப்போ அவ்வளோ காசு இல்லையே. நான் வேணும்னா 2 நாளுக்குள்ள காசு ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேண்ணா. காசெல்லாம் ஒன்றும் வேண்டாமா? இல்லைன்னா நீங்க அயன் பண்ண கொடுக்குற அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கோங்கண்ணா. காசுலாம் ஒன்றும் வேணாமா. நீ நினச்சிருந்தா நான் உன்ட்ட அந்த சாரியை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு என்ன தெரியவா போகுது? அதுவும் இல்லாமல் நீயும் தம்பியும் வெளில பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான்மா இருந்தேன். நம்ம கடைக்கு முன்னாடி 2 பசங்க வேகமாக வண்டி ஓட்டு கிட் பண்ணி கீழே வந்துட்டாங்கக்கா. அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டாங்கக்கா. நான் திருப்பி கடைக்கே வந்தேன். பார்க்கும்போது சாரி கருகிடுச்சுக்கா. அவருக்குன்னு தெரியவா போகுது. நீ சாரி கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட வேண்டியதான். என்ன பொய் சொல்ல சொல்றியா? ஆமாக்கா. என்னால பொய்லாம் சொல்ல முடியாது. நான் சபரி சார்ட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்க தான் போறேன். நீ வீட்டுக்கு போ. சரிங்கக்கா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட நான் பொய் சொல்ல மாட்டேன், நேர்மையாக தான் இருப்பேன்னு நினச்சல. அந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. உன் தம்பி யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணாருல்ல, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இப்போலாம் யார் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லு. இந்த காலத்தில் யார்கிட்டையுமே இல்லாத சில விஷயம் உனக்கும் உன் தம்பிக்கிட்டையும் இருக்குது. ஒன்று நேர்மை, இன்னொன்று மனிதநேயம். அதை எப்பவுமே விட்டுடாதீங்க. சரிண்ணா. சரிண்ணா, வரேண்ணா.
அக்கௌண்ட்க்கு எவ்வளோ பேலன்ஸ் தரணும்? அக்கா நேத்தே கொடுத்துட்டாங்கண்ணா. ஓ சரிம்மா. அண்ணா அண்ணா உங்க ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருந்தா கொஞ்சம் சொல்றீங்களாங்கண்ணா? இப்போ தானம்மா ஏதோ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே படிப்பு முடிஞ்சிருச்சா? நான் இன்னும் காலேஜ் முடிக்கலைங்கண்ணா. காலேஜ் முடிக்கலாம் அப்புறம் வேலை எப்படி? நான் படிச்ச படிப்புக்கு வேலை தேடலைங்கண்ணா. உங்க ஆஃபீஸ்ல ஏதாவது கூட்டுறது, பெருக்கிறது, இந்த பாத்ரூம் கிளீன் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தா கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. என்னம்மா படிக்கிற பொண்ணா இருக்க, இந்த மாதிரி கூட்டுற பெருக்கிற ஆஃபீஸ்ல இருந்து வேலை செய்யறேன்னு சொல்ற? இல்லைங்கண்ணா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கும் போன வாரம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுங்கண்ணா. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அவங்க சுகர்னு சொல்லிட்டாங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை ஊசி போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கையில காசு வேணும் இல்லைங்கண்ணா, அதுதான். காசு வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேனேம்மா. நீங்க தருவீங்கண்ணா, ஆனா எத்தனை நாளைக்கு? 1 வாரம் இல்ல 2 வாரம்? அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஊசி போட கையில காசு வேணும் இல்லைங்கண்ணா. சரிம்மா, உன் ஆதார் கார்டை மட்டும் எனக்கு அனுப்பு, நான் ஆஃபீஸில் பேசுகிறேன். சரிங்கண்ணா. காலையில் 6 மணிக்கு வந்தேன்னா ஆஃபீஸ் ஃபுல்லாக மாப் போட்டுட்டு அப்புறம் 9 மணிக்கு நான் காலேஜ் போயிடுவேங்கண்ணா. இந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு செய்யுங்கண்ணா ப்ளீஸ். படிக்கிற பொண்ணா இருக்க, இந்த மாதிரி வேலை செய்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இல்லைங்கண்ணா, இன்னும் 1 வருஷம் தான் என்னோட படிப்பு. அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஆஃபீஸ்லேயே எனக்கு ஒரு நல்ல வேலையை நல்ல சம்பளத்தில் போட்டு கொடுக்கணும், சரியா? சரிம்மா. சரிங்கண்ணா, நான் வரேன். அண்ணா. மாமா சாரா? அண்ணா எனக்கு வேலை கிடைச்சிருக்குண்ணா. அடடே சூப்பர்மா. மா சூப்பர்மா, கேம்பஸ் இன்டர்வியூல கூகுளுக்கு செலக்ட் ஆயிருக்க. கூகுளில் செலக்ட் ஆகிறதுல இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கையை கூட. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, உங்களால தானா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். நீங்க இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு கூட தெரியலண்ணா. இதில் நான் என்னம்மா பண்ணேன்? உன்னோட முயற்சி, உன்னோட உழைப்பு. உண்மையாக உழைச்சா பால் பாக்கெட் போடுறவங்க கூட நாளைக்கு கூகுளில் வேலை பார்க்கலான்றதுக்கு நீ ஒரு நல்ல உதாரணம். இந்த விஷயத்த உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டியா? இல்லைண்ணா, நேராக இங்கே தான் வரேன். என்னம்மா, இந்த லெட்டர் எடுத்து போய் உங்கள் அம்மாட்ட கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க, சரியா? சரிண்ணா, நான் வரேன். மேடம் மேடம் மேடம், என்ன பண்றீங்க? சாப்பாடை போய் கீழே கூட்டுறீங்க, இதெல்லாம் பாவங்க. சாப்பாடு மீந்து போச்சு, அதான் குப்பையில கொட்டுறேன். நீ சாப்பிடுவியா? சரி கொடுங்க. பரவாயில்லையே, குப்பையில கொட்டுற சாப்பாடுலாம் கூட சாப்பிடுவியா? அப்பா ஒண்ணு பண்ணு, நாளைக்கு வர்றப்போ ஒரு டப்பா கொண்டு வா, ஓகேவா? சரிங்க. டேய் தம்பி, இங்க வா. சாப்பாடு மீந்து போயிருக்கு, எடுத்துட்டு போறியா? சரிங்க. இரு வரேன். இது எங்க வீட்டு சாப்பாடு, இது பக்கத்து வீட்டு சாப்பாடு. உள்ள பிரியாணி இருக்கு. இது வரைக்கும் நீ சாப்பிட்டுருப்பியா என்னங்கிறது தெரியல, அதனால சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு, ஓகேவா? சரிங்க. தம்பி ஒரு நிமிஷம், அதே மாதிரி நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நிறைய சாப்பாடு எப்படியும் மிச்சமாகும். நீ வந்தனா நிறைய எடுத்துட்டு போலாம். என்ன வரியா? வந்துடுறேன். சரி ஓகே. ஒரு நிமிஷம். டேய் தம்பி, இங்க வா. நான் உனக்கு சாப்பாடு கொடுத்தா நீ என்ன நாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஐயோ மேடம், அப்படி இல்லை மேடம்.
நீங்கள் சாப்பாட்டை குப்பையில் கூட்டுறீங்க. அதில் கிளாஸு பிளாஸ்டிக்னு நிறையா இருக்குது. இதனால் சாப்பிட்ற நாய்ங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. சில நேரத்தில் அதுங்க செத்தும் போயிடுது. அதனால தான் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குற எல்லா வீட்லேயும் சாப்பாடெலாம் வாங்கி வேலையை முடிச்சுட்டு போகும்போது அந்த நாய்ங்களுக்கு போட்டுருவேன். பசி எல்லாத்துக்கும் பொதுவானது தானே மேடம். கோவப்பட்டதுக்கு சாரிப்பா. இதை முன்னாடியே நீ சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை தப்பாக நினச்சிருக்க மாட்டேன்ல. ஐயோ, சாரியெல்லாம் வேணாம் மேடம். எங்களை மாதிரி குப்பாடுறவங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு. தப்பாக நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டோம். அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. மனுஷங்க பசியை பற்றியே இந்த காலத்தில் கவலைப்பட மாட்டேங்கிறாங்களே. நீ ஒரு வாயிலா ஜீவன் பசியை பற்றி கவலைப்படுற. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பப்பா. சரிங்க, நான் வரேன். அப்புறம் நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஏன்னா உங்களால தான் இன்னைக்கு நிறைய நாய்ங்க சாப்பிட்டுச்சு. அண்ணா 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 ப்ரோ, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலாமா? கேளுங்க. இல்ல, தினமும் அந்த பையனுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி தரீங்களே, அந்த பையன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? தம்பி, பொறுமையா பொறுமையா ரெஸ்ட் எடுப்பா. என்ன காலைல சாப்பிடலையா? ஆமாண்ணே, சாப்பிடலண்ணே. அதான் மயக்கம் வந்துருச்சு. என்னப்பா மத்தியானம் ஆக போகுது, இன்னும் சாப்பிடாம என்ன பண்றீங்க? காலையில் சீக்கிரம் வந்தால் தானே வேலையை ஆரம்பிக்க முடியும். எப்பா சாப்பிட்றது கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம்ல? குப்பையை அள்ளிட்டு அதே கிளையை சாப்பிட்றது ஒரே நாத்தமாக இருக்கும்ண்ணே. நைட்டு தானே போய் சாப்பிட்ணும். ஒரு வேளை சோறு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாதுண்ணே. தம்பி, நைட்டு சாப்பாடு எப்படிப்பா? கடையில் வாங்கிட்டு போயிடுவீங்களா? விற்கிற விலைவாசிக்கு நான் எங்கண்ணே போய் வாங்குறது? நான் தானே நைட்டு போய் சமைச்சு சாப்பிட்ணும். நைட்டு போய் சமைச்சு சாப்பிடணுன்னா ரொம்ப லேட் ஆயிருமே. ஆமாண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நானும் 2 ஏரியா குப்பை எடுக்க போனோம். நான் வரேண்ணே. ரொம்ப நல்ல விஷயங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு. நீங்க சாப்பாடு தரணும்னா அந்த பையன் கிட்டே டைரக்டா கொண்டு போய் கொடுக்கலாமே. ஏங்க, அந்த பையன் சாப்பிட்டதே எனக்கு சந்தோஷம் தாங்க. அதுவும் இல்லாமல் நான் தான் அந்த பையனுக்கு சாப்பாடு தரேன்னு அந்த பையனுக்கு தெரியும்னு அவசியமே இல்லைங்க. அந்த பையன் சாப்பிட்டால அதுவே எனக்கு போதும். சூப்பருங்க. எல்லாரும் இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க இந்த ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ஆனா இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ண போறீங்க? ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் இப்போ பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை இப்போ நீங்கள் பார்த்தீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். அவ்வளோதாங்க. இன்னைக்கு நான் பண்ணேன், நாளைக்கு நீங்கள் பண்ணுவீங்க, நாளைக்கு உங்களை பார்த்துட்டு வேற யாராச்சும் பண்ணுவாங்க. இது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் மனுஷனுக்கு பசின்னு இருக்கிற வரைக்கும் இன்னொரு மனுஷனோட பசி அவனுக்கு புரியும். அதே மாதிரி இந்த உலகத்தில் நிறைய நல்லவங்க இருக்காங்க. சரி, நான் கிளம்புறேன். சரிங்க. மேடம், உங்கள் ஃபுட் ஆர்டர் மேடம். அறிவுல உனக்கு? எப்போ ஆர்டர் பண்ணா எப்போ எடுத்துட்டு வரீங்க? சாரி மேடம், வர வழியில் கொஞ்சம் டிராஃபிக், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இது ஒரு ரீசனா போச்சுல. இங்க இருந்து 8 கிலோமீட்டர்ஸ்ல வர்றது உங்களுக்கு டிராஃபிக்கா இருக்கு. இதை நான் நம்ப சொல்றீங்க? யாருக்கிட்ட கதை விடுறீங்க? மேடம், உண்மையிலே டிராஃபிக் தான் மேடம். அதுவும் இல்லாமல் பேக் பண்ணுற இடத்துல கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க, அதனால தான் மேடம். நீங்க இப்படி லேட்டா கொண்டு வந்துட்டு ஏங்க அவங்க மேல பழிய போடுறீங்க? ஏங்க இப்படி பச்சையா பொய் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி நாங்க அந்த ஹோட்டல் ஆர்டர் பண்ணதே கிடையாதா? ரொம்ப நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்களே தான் நாங்க ஆர்டரே பண்ணது ஃபுட்டு. நீங்க இப்படி லேட்டா கொண்டு வந்தனால அவங்க கிளம்பிட்டாங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? சாரி மேடம், என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. தப்பு என் மேலே தான். திரும்ப திரும்ப சாரின்னு சொல்லி எனக்கு கோவப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு இங்க எதுக்கு கிளம்புங்க. மேடம், இந்த ஃபுட்டை வாங்கிக்கோங்க மேடம். நீங்க லேட்டா கொண்டு வந்துட்டு இந்த ஆறி போன ஃபுட் எல்லாம் எனக்கு சாப்பிட சொல்லாதீங்க. போங்க இங்க இருந்து.
அண்ணா ஒரு நிமிஷம். நீங்க சைக்கிள்ல டெலிவரி பண்றீங்க? ஆமாம்மா. அண்ணா ரொம்ப சாரிண்ணா. பரவாயில்லம்மா. உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் எங்களை மாதிரி ஆளுங்களை அவமானப்படுத்துறது எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் நீங்கள் சாப்பாடு வாங்கிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க. அப்போ எனக்கு காசு கிடைக்காதுல்ல, அதனால தான்மா எனக்கு ஒரு மனசு கஷ்டமாக போயிடுச்சு. மன்னிச்சிருங்கண்ணா, நான் ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டேன், அதான். பரவாயில்லம்மா, நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்கண்ணா. நீங்கள் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களை எப்பவுமே இந்த மாதிரி கஷ்டப்படுத்திடாதீங்கம்மா. எனக்கு ஒரு டெலிவரிக்கு 50 ரூபா தாங்க கிடைக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினா தான் எனக்கு 500 ரூபாயே கிடைக்கும். இப்போ அந்த சாப்பாடை கூட நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. அந்த பணத்தை நாங்கள் தாங்க கட்டணும். எங்கள் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்றது கரெக்டு தானா? இனிமே நான் யார்கிட்டயும் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்கண்ணா. சச்சா, அதெல்லாம் நான் ஒன்று நினச்சிக்கலாமா? உங்களை பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ படிச்சிருக்கேம்மா. பிஏ படிச்சுட்டு அப்புறம் ஏன் நான் இந்த வேலைக்கு? படித்த படிப்புக்கெல்லாம் யாருமா இங்கே வேலை பார்க்குறா? என் சூழ்நிலைனால இப்படி ஆயிட்டேன். அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க. நான் வேணா என்னோட கம்பெனில உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்கட்டுமா? உண்மையாக சொல்கிறீங்களா? உண்மையா தானே சொல்றேன். ரொம்ப நன்றிம்மா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த சாப்பாடு என்கிட்ட கொடுங்க.